கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பிசாசின் தந்திரம் பலிக்காத. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், உன் தந்திரம் இனி என்கிட்ட பலிக்காத. மனுஷங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், இனி உங்கள் தந்திரம் எங்களை பலிக்காத. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. பிசாசு நம்மளை நேரில் தாக்கவே முடியாது. நேருக்கு நேர் பிசாசு நம்மளை தாக்க மாட்டான். நமக்கு மறைவாக, நமக்கு தெரியாமல் தந்திரமாக பிசாசு நம்மளை தாக்குவான். தந்திரமாக நம்மளை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் பிசாசனுடைய நோக்கம். நல்ல கவனிங்க. யாராவது உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக தந்திரமாக ஏதாவது செய்ய நினைக்கிறாங்கன்னா, அவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அவங்க பிசாசு. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, எபேசியர் 6வது அதிகாரம் 10-11 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு மறைவானவைகள் அல்லவே. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. இப்போ நமக்கு எதுக்கு தெரியுமா போராயுதம்? பிசாசினுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி ஒரு கிஃப்டை கற்றுக் கொடுக்குறாரு, ஒரு கிருபையை கற்றுக் கொடுக்குறாரு. பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்கிற, பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்கிற, பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கிற கிருபையை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை படைத்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இப்போ சர்ப்பம் நேரடியாக ஆதாம்கிட்ட போச்சா? இல்லை. ஏவாள்கிட்ட நேரடியாக போச்சா? இல்லை. மறைமுகமாக, தந்திரமாக, இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? தந்திரமாக தான் உங்களை பிடிப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பிசாசின் தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். உங்களை யாரும் தந்திரமான வார்த்தையினால் பிடிக்க விடவே கூடாது. யோசித்துக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசு தந்திரமாக வருவான். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, 4 மாடுகள் இருந்துச்சு. இந்த சிங்கத்துக்கு ஆசை மாடுகளை சாப்பிடணுன்னு. ஆனால் அந்த 4 மாடுகளும் ஒற்றுமையாக இருந்ததுனால சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சிங்கம் ஒரு நாள் கவலையோடு இருக்கும் பொழுது தான் நரி கேட்குது, காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற நீங்களே கவலையோடு இருக்கலாமா? அப்போ சிங்கம் சொல்லுது, என்ன தான் இருந்தாலும் அந்த 4 மாடுகளை என்னால் சாப்பிட முடியல. நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அவ்வளோதானா, விட்டுருங்க. தந்திரமாக அந்த 4 மாடுகளையும், ஒற்றுமை அந்த 4 மாடுகளையும் 4 திசைக்கு திருப்பி விட்டுச்சு. சிங்கம் மாடுகளை அடித்து சாப்பிட்டுட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி பிசாசின் தந்திரத்தை மேற்கொள்ளணுமா? பைபிள். பிசாசின் தந்திரத்தை ஜெயிக்கணுமா? ஜபம். இந்த 2 உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, பிசாசின் தந்திரங்கள், மனுஷனுடைய மறைவான தந்திரமான வார்த்தைகள், 2 பேதுரு 2:3, மறைவான வார்த்தைகள், தந்திரமான வார்த்தைகள் உங்களை பிடிக்க முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, பிசாசின் தந்திரங்கள் இவர்களை பலிக்காதபடிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசின் தந்திரங்கள் பலிக்காது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.